சூப்பராக இருக்கு ப்ரோ படம். செம்மையாக இருந்தது. ஆமாம், ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. போட்டிங்லாம் எடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது படம். நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்க்கவே நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும் படம். படம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஓகே, நல்லா இருந்துச்சு. புஷ்பாவோட டாக்கோ வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. மூவி அதுக்கேற்ற மாதிரி வாங்க. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வயலன்ஸ்லாம். இல்லை, மெசேஜ்னா இல்லை படத்தில். இட்ஸ் கேங்ஸ்டர் மூவி. அவ்வளோ நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. டேரக்டர், அசிஸ்டன்ட், கோஆர்டினேட்டர் போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாம் ஒர்த்து ப்ரோ. தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், பிளாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து ஒர்க் அவுட் ஆனது அங்கே போகும். எமோஷனல் சீன்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். கேமியோவில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க. எப்படி சொல்கிறது, புஷ்பா ரேஞ்சு, கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு பெருசாக சொல்லிக்கிருந்தாங்க. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இன்ட்ரோ பிளாக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காதது நிறையா பிளாஸ்ட் ஆகுனேன். ஸோ நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது இங்கே ரொம்ப பிளாஸ்ட்டாக அழகாக தெரியுது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக படம் நல்லா ஓடும். ஸோ தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. முக்கியமாக லாஸ்ட் எண்டில் கேமியோ ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க. தியேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அவர் நீங்கள் டேரக்டர் ஆகிறப்போல ஆக்டர் ஆக்கிக்கிறீங்க. பிளாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு கேமியோ. ஆனால் இது ஃபுல்லாக எப்படின்னா அதான் நான் சொல்கிறது. எப்படின்னா நம்ம ஒரு படத்தில் ஃபைட் சீன் பார்ப்போம், படக்குள்ளே ஃபைட் இருக்கும். ஆனால் இது ஃபைட்டுக்குள்ளே தான் படமே இருக்குது. ஃபுல்லாக படமே ஒரு மாதிரி ராவாக தானே இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஸ்டெண்ட் மாஸ்டர் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லிட்டேனே, படத்துக்குள்ளே ஃபைட் இருக்கும், ஃபைட்டுக்குள்ளே படம் இருக்குது. இவ்வளோ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பிளாஸ்ட்டு ஒரு மாதிரி ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக முக்கியமாக பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தலை வலிக்குதுண்ணா. ஏன்னா பிஜிஎம் அங்கேருந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணிட்டாப்புல 24 கிராஃப்ட்டையும் வாங்கி நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜிஎம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில் கேமராவில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ் இங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்து சந்தீப்னு சொல்லி ஒருத்தர் ஆடியக்ஸ் பண்ணியிருந்தார். அவர் மறுபடியும் இப்போ பெப்பே கூட ஒரு கேமியோ ரோல் மாதிரியாக பண்ணியிருக்காரு. அப்புறம் சிறை படத்தில் ஒரு அண்ணன் ஹரின்னு பண்ணியிருந்தார், அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் அங்கே பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. முக்கால்வாசி தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம நிறைய பேர் இங்கே போய் பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க தமிழ் சினிமா, மலையாள சினிமாவும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியம்